பிரேமலதா ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. இந்த 20% இடஒதுக்கீடு நான் எப்படி பாக்குறேன்றதை நான் தெளிவா பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான். இப்போ ஒரு ஜாதி 20% எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அந்த உரிமை எல்லா ஜாதிக்குமே இருக்கு. அதனால அந்த நிலைப்பாடை ஒவ்வொரு ஜாதியும் எடுக்க ஆரம்பிச்சால் அதோட விளைவு, அதோட முடிவு எப்படி இருக்குன்றத உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டுறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதிக்கு மட்டும் 20% இடஒதுக்கீடா? இப்படி ஒவ்வொரு ஜாதியும் கேட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லிருப்பாங்க. ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதில்லை. மக்கள் தொகை அடிப்படையிலும் அந்த இனம் எந்த அளவில் பொருளாதார ரீதியாகவும் வேலை வாய்ப்பிலும் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் கணக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. இதுல வன்னியர்கள் 20% கேட்கிறாங்கன்னு இவங்க சொல்லிருக்காங்க. வன்னியர்கள் 20% கேட்பதே மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவர்கள் 40% மேல மக்கள் தொகை உள்ளவர்கள். 40% மேல் தான் இடஒதுக்கீடு கேட்கணும். இப்ப ஒவ்வொரு ஜாதிக்கும் அப்படி கொடுக்க முடியாது. ஜாதி அடிப்படை கிடையாது. ஒவ்வொரு ஜாதியும் 0.5%, 1/4% கூட இல்லாத ஜாதிகள் கூட இருக்கிறான். 40% மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள வன்னியர்களுக்கு 40% மேல இடஒதுக்கீடு தரணும். இந்த 10.5 கேட்கறது, 20% கேட்கறது எல்லாமே அறியாமை. ஆனா இன்னொன்னு சொல்ல போனா, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜாதியினருக்கும் எஸ்சி, எம்பிசி, பிசி என இருக்கக்கூடிய எஃப்சி உள்பட அனைத்து தமிழர் ஜாதிகளுக்கும் இப்போது கிடைப்பது போல 2 மடங்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் இடஒதுக்கீடுக்குள் வேலை வாய்ப்பில் இருப்பதற்கு தகுதியே இல்லாத பல அந்நிய மக்கள் இங்க 60% வேலை வாய்ப்புகளை புடுங்கி அபகரித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் வன்னியர்களும் மற்ற சமூகத்தினர்களும் ஏமாற்றப்படுகிறார்கள். இதிலிருந்து விழித்தெழ தமிழர்களுக்கான தனி இடஒதுக்கீடு 100% தனி இடஒதுக்கீடு மட்டுமே தமிழர்களை வாழ வைக்கும், தமிழர்களை அகதிகள் ஆகாமல் காப்பாற்றும் என்பதற்காக தனி இடஒதுக்கீடு, தமிழருக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.